Hello viewers, welcome to Super Brain. Example 6.4 பார்க்கலாம். If secant theta equal to 13 by 5, then show that அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ secant theta உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா sin theta cos theta உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். Given secant theta equal to 13 by 5 கொடுத்துருக்காங்க. சரி, secant thetaக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது cos உடைய ரெசிப்ரோக்கல் தான் secant. cosக்கு வந்து என்ன ஃபார்முலானா adjacent by hypotenuse. அப்போ secantக்கு வந்து hypotenuse by adjacent அப்படியே ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஏபிசி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ரைட் ஆங்கிள் எடுத்திருக்கேன். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் எப்பவுமே ஹைப்போடென்யூஸா இருக்கும். ஓகே, சரி, இந்த இடத்துல நம்ம தீட்டா எடுத்துக்கலாம். தீட்டாக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு நம்ம இங்கேயும் எடுத்துக்கலாம், இல்லை இங்கேயும் எங்க வேணாலும் நம்ம தீட்டா எடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடா எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஹைப்போடென்யூஸ் எவ்வளவு இருக்கு? 13. அட்ஜசன்ட் பாத்தீங்கன்னா 5. அப்போ நமக்கு இந்த ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோன்ட்டு தெரியாது. ஸோ இந்த ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சாதான் நம்ம சைனுக்கும் காசுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி உடைய வேல்யூ என்ன நமக்கு? 13. அப்போ 13 ஸ்கொயர் இங்கே போட்டுக்கலாம். ஏபி வந்து நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். பிசி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 13 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 169 நமக்கு கிடைக்கும். ஏபி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்? ஏபி தானே வேணும். ஸோ இந்த ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் 25 நான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த 169 அப்படியே போட்டுட்டு இந்த ப்ளஸ் 25 இந்த சைடு வரும்போது -25 வந்துடும். ஸோ 169ல் 25 சப் பண்ணோம்னா நமக்கு 144 கிடைக்குது. ஸோ 144 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னு வருது. நமக்கு என்ன வேணும்? ஏபி மட்டும்தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 உங்களுக்கு தெரியும் 12ன்னு சொல்லிட்டு 12 into 12 தான் 144. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 12ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏபி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 12ன்னு கிடைச்சிருச்சு. அப்போனா ஆப்போசிட் சைடு வந்து 12ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம சைன் தீட்டாக்கும் காஸ் தீட்டாக்கும் வேல்யூ எழுத போகிறோம். ஸோ சைன் தீட்டா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைடு எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 12 வந்திருக்கு. ஹைப்போடென்யூஸ் 13. ஸோ 12 by 13 நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ இருக்கு? 5 இருக்கா? ஹைப்போடென்யூஸ் 13. அப்போ 5 by 13 வந்து காஸ் தீட்டாவுடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ல நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்களே, இதோடைய எல்ஹெச்எஸ்ஐ எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ்ஐ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 2 into சைன் தீட்டாவுடைய வேல்யூ போட்டுக்கணும். இது ரெண்டும் மல்டிப்ளேல இருக்கு. ஸோ மல்டிப்ளேல எழுதிக்கணும். மைனஸ் போட்டுட்டு 3 into காஸ் தீட்டாவுடைய வேல்யூவை மல்டிப்ளேல எழுதிக்கலாம். ஹோல் டிவைடட் பை 4 into சைன் தீட்டாவுடைய வேல்யூ -9 into காஸ் தீட்டாவுடைய வேல்யூ. இப்போ பாருங்க, இந்த 13 கூட இது எதுவுமே நமக்கு கேன்சல் ஆகாது. இதுவும் இது எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ என்ன பண்ணலாம்னா சேம் டினாமினேட்டரும் நமக்கு வேணும் இல்லையா? அதனால இந்த நியூமரேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 2 12s எவ்வளோ வரும்னா நமக்கு 24 by 13 மாறிடும். மைனஸ் 3 5s 15 by 13 மாறிடும். ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி 12 into 4 வந்து 48 by 13 மாறிடும். 9 5s 45 by 13 மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேம் வேல்யூ இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டரா எழுதிக்க போறோம். நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கலாம். 24 - 15. அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரே டினாமினேட்டரா எழுதிக்கலாம். இதை வந்து 48 - 45 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 24ல் 15 போச்சுன்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ 9 போட்டுக்கலாம். டிவைடட் பை 48ல் 45 போச்சுன்னா 3 வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு 3ன்னு கிடைச்சிடும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 3ன்னு ஆன்சர் வந்திருக்கு. இங்கே பாருங்க, கொஸ்டினில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 3 தான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கே கீழே எழுதிக்கோங்க. கீழே வந்து RHS அப்படின்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு RHS. நம்ம RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore LHS ஈக்குவல் டு RHS நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.